இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ நெளிகின்ற வில்ரங்கில் உருவங்களாதோ 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே பார்வை பட்டு தெரிக்க ஒரு மின்னல் பொழுதிலே பொன் காதல் என்னை இழுக்க எல்லாரும் தாவதடி குதிக்க Hi, hello, good evening, Banagam and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi. இன்னைக்கு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இங்க வந்திருக்காங்க. Let's start with Vinodini. Vinodini, நீங்க exactly என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I'm working as a business analyst in an IT company. Anita, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Hi ma'am, நான் housewife. நான் சேலம்ல இருந்து வந்திருக்கேன். சேலம்ல இருந்து வந்திருக்கீங்க, ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. ஆமா, எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. Alright, and Sangeeta, நீங்க? நானும் IT ப்ரொஃபஷனல் தான். என்னோட அக்கா மூலமா தான் வந்தோம். ஓ, உங்க அக்கா தான் அனிதாவா? Alright, so நீங்க வந்து உங்க அக்கா இங்க வரதுனால உங்களை எல்லாரும் கூப்பிட்டாங்க, நீங்க எல்லாரும் கலந்து வந்தீங்க. அவ என்ன கூப்பிட்டா நான் இவங்களுக்கு. Alright, and Abhinaya? Actually, Vinodini Sangeetaவோட நானும் அதே டீம்ல பிசினஸ் அனலிஸ்டா தான் வர்க் பண்றேன். But we are in different projects anyways. வேற ப்ராஜெக்ட்ல ஆனா ஒரே ஆபீஸ்ல ஒரே தினமும் ஒருத்தர் மூஞ்சி பார்க்கணும். I mean நாங்க மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றதை விட in the office at the floors mostly சண்டை தான் போட்டுக்குவோம். ஜாலியா வேலை நேரம் போக போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டியில சண்டை போடுறதா உண்டா? இப்ப போடுவோம். இங்க கண்டிப்பாக போட்டி போடணும். ஏன்னா you have to outdo each other. யார் வந்து முன்னாடி போறாங்க கால் பிடிச்சி வாரி கீழே தள்ளி அதுக்கப்புறம் மேல போறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 2 பேர் வந்து ஆப்போசிட்ல நின்னுட்டு சண்டை போட வர சூழ்நிலையை நாங்க உருவாக்கி உங்களுக்கு கொடுக்க போறோம். So are you ready to fight? Ready ma'am. Ready, let's play நேருக்கு நேர். வினோதினி அண்ட் சங்கீதா, நீங்க 2 பேர் வந்து சண்டை போடணும். அண்ட் சண்டை போடுறதுக்கான டாபிக் என்ன இருக்குன்னா, நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. இதுல தங்கச்சியும் ஒரு பையனை காதலிக்கிறா. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வந்தது. தங்கச்சியோட காதலன் தப்பானவன அண்ணன் வந்து தங்கச்சி கிட்ட எடுத்து சொல்றான். ஆனா தங்கச்சி வந்து அடம் பிடிச்சிட்டு இவன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக 2 பேருக்கு இடையில சண்டை வருது. சோ எப்படி சண்டை போடுங்க? ஏன்னா நார்மலி அப்படித்தானே இருக்கும். என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்னும் தலையிட வேண்டாம். அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு வீட்டுல நடக்கும். ரெடி? யார் அண்ணன் யார் தங்கச்சி? அண்ணா. நீங்க அண்ணனா ரோல் பண்றீங்க, நீங்க தங்கச்சிக்கான ரோல் பண்றீங்க. 2 minutes உங்களுக்கு டைம் இருக்கு சண்டை போடுறதுக்கு. ரெடி அண்ட் கோ. அண்ணா அண்ணா ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு காஃபி கொண்டு வரியா? காஃபி எல்லாம் இருக்கட்டும், எங்க இருந்து வர இப்போ? காலேஜுக்கு தான் போயிட்டு வரேன். காலேஜ்ல இருந்து வர மாதிரி தெரியலையே உன்னை பார்த்தா. இல்ல நான் காலையில இருந்து ஸ்பெஷல் கிளாஸ் எக்ஸாம்ஸ் வேற வரதுனால அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டே இருக்காங்க. நான் எங்கேயும் போலியே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கும் தெரியும், அவங்க யாரும் ஸ்பெஷல் கிளாஸ் போகலையே. எங்க இருந்து வர? இல்லனா எனக்கு வந்து அடிக்கடி நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல டவுட் வந்துட்டே இருக்கு. எனக்கு நிறைய மணிக்கு காலேஜ் முடியுது, 6 மணி ஆகுது. இப்ப நீ வர
இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? காலேஜ்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? காலேஜுக்கு தான் போனா சரி, ஆனா என்ன பண்ணிட்டு இருந்த? ஸ்பெஷல் கிளாஸ் தானே அட்டன் பண்ணேன். ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணல. நீ ஒரு பையனோட வெளியில போயிருந்ததை என் ஃப்ரெண்டு பார்த்து சொன்னான். எந்த ஃப்ரெண்ட் உனக்கு சொன்னது? என் ஃப்ரெண்டு உனக்கு தெரியும் எல்லாத்தையும். ரமேஷ் தான் சொன்னான். சரி, நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க விரும்பல. நீ அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நான் உனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கிறது இல்லை. அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா அம்மா அப்பாட்ட சொல்லாத. நமக்கு நேரம் வரும்போது நம்ம சொல்லிக்கலாம். சரி, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பேச. உண்மைதான், நான் லவ் பண்றேன். குமாரை லவ் பண்றேன். நாங்க 3 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. நீ பாட்டு சாதாரணமா சொல்ற 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு. நம்மளோட குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும், என்ன மாதிரி குடும்பம் எல்லாமே தெரியும். மிடில் கிளாஸ். நீ வந்து எப்படி குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கணும்னு தெரியும். ஒரே ஒரு சின்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பாசமா வளர்த்ததுக்கு நீ பண்றது இப்படிதானா? எனக்கு ஃபேமிலியோட சுச்சுவேஷன்லாம் புரியுது. எனக்கு எல்லாமே புரியுது. நம்ம அம்மா அப்பாவோட சூழ்நிலை, அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே புரியுது. நான் படிப்புல தான் விட்டு கொடுத்தேனா? இல்லையே. அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் நல்லவன் தான். இல்ல, ஆக்சுவலா நான் உனக்கு சொல்ல வர்றதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவன் யாரு என்ன எல்லாமே நான் வந்து விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். சும்மாலாம் வந்து உங்ககிட்ட எடுத்த உடனே பேசல, கோவப்படவும் இல்லை. நான் பேக்ரவுண்ட்ல அவன் என்ன மாதிரி கேரக்டர் எல்லாமே விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல அவனும் இருக்கான். அவன் என்னன்னா, அந்த குமார் வந்து வேற ஒரு பொண்ணோடவும் இதே மாதிரி லவ் பண்ணி அந்த பொண்ணை ஏமாத்தி இந்த மாதிரி 2-3 பொண்ணுங்களை ஏமாத்திட்டு போயிருக்கான். அவனோட கேரக்டரே சுத்தமா சரியில்லை. அந்த மாதிரி ஒரு பையனை போய் நீ வந்து லவ் பண்றாங்க நினைச்சதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. புரியுது. நீ சொல்றது சரிதான். உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி அவன் முன்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தது உண்மைதான். அவன் எதையுமே என்கிட்ட மறைக்க கிடையாது. எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். அவன் ஒரு பொண்ணு இல்ல, மேபி உங்ககிட்ட ஒரு பொண்ணை பத்தி சொல்லியிருந்திருப்பான். 2-3 பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கான். அவனோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் சரியில்லை. அவங்க ஃபேமிலியே வந்துட்டு பேக்ரவுண்டுமே சரியில்லை. நான் அதையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இல்ல, நான் உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. உன்னை செல்லமா வளர்த்தது ஃபர்ஸ்ட் தப்பா போயிடுச்சு. உன்கிட்ட இவ்வளவு பொறுமையா பேசிட்டே இருந்திருக்க கூடாது. அப்பவே காலேஜுக்கு போக கூடாதுன்னு கட் பண்ணி. சரி, தப்பாவே பண்ணிருக்கட்டுமே. முன்னாடி தப்பா தான் பண்ணிட்டு இருந்தா. நான் இப்ப எல்லாம் சொல்லி டைம் அப். 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 2 நிமிஷத்துல வந்து சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. சண்டையே வரலையே எனக்கு. நீ என்ன சரிண்ணா? சைலண்டான ஃபேமிலி. சைலண்டான ஃபேமிலி. இங்க சைலண்ட்க்கு வேலை இல்லைங்க. எல்லாமே டயலாக்ஸ் அண்ட் ஆக்ஷன்ல தான் இருக்கணும். பட் வினோதினி, நாட் பேட். யூ ஹவ் டன் pretty well for yourself. உங்களுக்கு 90 பாயிண்ட்ஸ். நீங்க ரொம்ப சாஃப்டான தங்கச்சி இருக்கீங்க. கொஞ்சம் கெத்து வரணுமா? இல்லனா போக போக இந்த எபிசோட்லயே கஷ்டமா இருக்கும். ரைட்? பட் சங்கீதா, I will give you 85 பாயிண்ட்ஸ். அடுத்தது அனிதா அண்ட் அபிநயா. உங்களுக்கான டாபிக் என்ன இருக்குன்னா, உங்க 2 பேர்ல அம்மா ஒருத்தர், மகள் ஒருத்தி. சமூக சேவை செய்யறதுல மகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா அம்மாக்கு அது பிடிக்கல. மகள் வந்து நான் அரசியல்ல சேரணும்னா சொல்லிட்டு இருக்கா. இது வந்து அம்மா மறுக்கிறாங்க. இது எப்படி மகள் தன் அம்மா கிட்ட பேசி நான் அரசியலுக்கு போய் தான் ஆகணும் அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க? ரெடி? ஓகே மேம். யார் அம்மா யார் மகள்? நான் அம்மா. நீங்க மகள். ஆல்ரைட், சண்டை போடுறதுக்கு ரெடி? ரெடி. 2 minutes ஸ்டார்ட்ஸ் நவ. அம்மா நான் வந்துட்டேன். சூடா இருக்கா? சூடாலாம் எதுவும் இல்ல. நான் தான் சூடா இருக்கேன். சொல்லு. இல்ல சரி, நீ ரொம்ப சூடா இருக்கியா? நான் ஒரே ஒரு மேட்டர் சொல்லுவேன். என்ன? நீ திட்ட மாட்டியே? சொல்லு. நான் திட்டுறதா வேணாமா நான் யோசிக்கிறேன். நீ திட்ட மாட்டேன்னு சொல்லு. அப்பதான் நான் சொல்லு முதல்ல. நான் அப்புறம் யோசிக்கிறேன்னு சொல்றேன்ல. அது என்ன எதிர்த்து பேசுறது? சொல்லு. சரி ஓகே. நாங்க தான் எங்க காலேஜ்ல அந்த MSW கிளப் இருக்குல்ல. ஆமா. இப்போ அந்த கிளப்போட எக்ஸ்டென்ஷனா என்ன பண்ண போறோம்னா, இன்னும் 2 இயர்ஸ்ல நாங்க இப்போ பாலிடிக்ஸ்ல இறங்கலான் இருக்கோம். அந்த மெம்பரா நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். 2 இயர்ஸ்ல நான் எந்த தொகுதியில ஜாயின் பண்ணிட்டோம்? ரொம்ப முக்கியம். இப்ப உன் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சமூக சேவை செய்யறேன்னு பள்ளிக்கூட வாழ்க்கை போச்சு, படிப்பும் போச்சு. இப்ப என்னடானா இப்ப மொத்தமா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. குட்டி வேணாமா? சொல்லு. நான் இப்ப என்ன ஃபெயில் ஆயிட்டேனா? சொல்லு. அது எனக்கு தெரியும். நான் படிக்கலையா? ஆவரேஜ் ஸ்டூடண்டா தானே இருக்கு. வாழ்க்கையிலயும் அப்படி ஆவரேஜ் ஆயிர கூடாது. நீ ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும். உன் மாமியாருக்கு நீ நல்ல மருமகளா இருக்கணும். உன் கணவனுக்கு நீ நல்ல மனைவியா இருக்கணும். மாமியாருன்னா ஒரு ஃபேமிலியோட போச்சு. நம்ம ஏதோ ஓரளவுக்கு என்னமோ செஞ்சுட்டு போறாங்கம்மா. உனக்கு எதுக்கு இந்த அரசியல்லாம்? சமூக சேவை செய்யறியா? அதோட விட்டுரு. ஏதோ நம்ம பரவாயில்ல, ஒரு மிடில் கிளாஸ் தேவை அப்படின்னா பூர்த்தி செஞ்சிருக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போ கேப்பபிலிட்டி இருக்கு. இதே இப்போ இது கூட இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாமா? அப்படியே நீ சொல்றத கேளு கண்ணு. நீயே சொன்ன இப்போ
நாம வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு. அப்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்கணும் சொல்லு? அம்மா சொல்றத நீ கேட்டா நீ நல்லா வாழ்வ. அப்படி இல்லம்மா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நான் இப்போ நாளைக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ளேன்னு போயிட்டு சம்பாரிச்சுட்டு இல்ல காலையில 9 to 5 வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து என் ஹஸ்பண்டையோ மாமியாரையோ பாக்குற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு குடும்பம் வாழ்றா பொண்ணா உனக்கு பிரச்சனையா? டைம் அப். உங்க குழந்தைகிட்ட இப்படிதான் சண்டை போடுவீங்களா? உள்ள இருக்கிற தாய்மை வந்து அப்படியே தானா வெளியில வருது. அனிதா, நாட் பேட். உங்களுக்கு 95 பாயிண்ட்ஸ். அண்ட் அபிநயா, உங்களுக்கு சொல்றதுக்கு அவ்வளவு வாய்ப்பே கொடுக்கல அவங்க. பட் even then I'll give you 90 points. இந்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்னன்னா இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி. பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு போட்டோகிராஃப் வரப்போகுது. அந்த போட்டோகிராஃப்ல யார் நீங்க கண்டுபிடிக்கணும். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். செகண்ட் அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா 100 பாயிண்ட். தேர்ட் அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா 50 பாயிண்ட். எவ்வளவு ஜெயிக்க போறீங்க அது உங்க மேலதான் டிபெண்டா இருக்கு. சோ ரெடி? ரெடி மேம். ரெடி டு ப்ளே. லெட்ஸ் ப்ளே கண்டுபிடி. வினோதினி, we'll start with you. 90 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. 200 பாயிண்ட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் பிக்சர் வரப்போகுது. டேக் a look. ஃபர்ஸ்ட் பிக்சர். I'll go for 100. 100. Okay, வினோதினிக்காக 100 பாயிண்ட்ஸ்க்கு பிக்சர் தெளிவு பண்ணி கொடுங்க. 5 4 50. I'll go for 50. 50 பாயிண்ட்ஸ்க்காக SJ Surya. SJ Surya. Okay, பிக்சர் கிளியரா போடுங்க. ரைட் ஆர் ராங்? SJ Surya, right answer. The world is where I am, and who am I? A brand new man, and I'm on my own, and I can't stand, and what I want is what I need is what I love is now, I can't you sing. That was SJ Surya. ஆனா 50 பாயிண்ட்ஸ்க்காக நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. சோ 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. உங்க டோட்டல் ஸ்கோர் 140. 140 பாயிண்ட்ஸ். Thank you. அடுத்தது அனிதா. ரெடி? ரெடி. அனிதாக்காக 200 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர். Five, 4. I'll go with 100 points. 100 points. எல்லாரும் பயந்துட்டு ஆடுறாங்க. 100 பாயிண்ட்ஸ்க்கு பிக்சர். கண்டுபிடிச்சேன். அந்த பெண்மணி யாருன்னா கண்டுபிடிச்சிட்டேனே. 5 4 3 50 points. 50 பாயிண்ட்ஸ்க்காக Sandhya. 50 பாயிண்ட்ஸ்க்காக சந்தியா. ரைட் ஆர் ராங்? எஸ், ரைட். சந்தியா 50 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 145. சங்கீதா, எப்படி அக்கா மாதிரி ஃபாலோ பண்ண போறீங்களா இல்ல 200க்கு போலான முயற்சியில இருக்கீங்க? ட்ரை பண்றேன் மேம். ட்ரை பண்றீங்களா? முயற்சி விடா முயற்சி இருக்கணும்ல. 85 ஏற்கனவே இருக்கு. சங்கீதாக்காக பிக்சர். Five, 4, 100. 100 காக கிளியர் பிக்சர். MGR.
100 பாயிண்ட்ஸ்க்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? அச்சுக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, அச்சுக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. ரைட் ஆன்சர் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ்க்காக. சோ உங்க ஸ்கோர் 185. அடுத்தது அபிநயா. ரெடி? ஷியர். அபிநயாக்காக பிக்சர் ப்ளீஸ். I'll go with 100 points. You go for 100 Sure? 100 பாயிண்ட்ஸ்க்காக அபிநயாக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. I'll go for 50. 50க்கு போடுங்க. இப்போ Abhi, come on. come on. 5 4 3 Richa. Richa. Okay, you say Richa. That is Richa Gangopadhyay. Richa நீங்க சொல்லிருக்கீங்க right or wrong? That was Saundarya. என் கதை முடியும் நேரமிது என்பதை சொல்லும் ராகமிது. என் கதை முடியும் நேரமிது என்பதை சொல்லும் ராகமிது. அன்பினில் வாழும் உள்ளமிது, அணையே இல்லா வெள்ளமிது. அன்பினில் வாழும் உள்ளமிது. That was Saundarya. Such a beautiful artist she was, an actor. Unfortunately ஒரு சாப்பர் கிராஷ்ல இறந்துட்டாங்க. பட் இப்போ அன்பார்ச்சுனேட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஏதோ 200 சொன்னீங்க, அப்புறம் 100க்கு வந்தீங்க, 50க்கு வந்தீங்க, அதுவும் தவறான பதில் கொடுத்துட்டீங்க. So you remain on 90. கண்டுபிடி ரவுண்ட் இங்க முடியுது. இந்த ரவுண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் மேக்ஸிமம் வந்து 100 பாயிண்ட்ஸ் and 50 பாயிண்ட்ஸ்க்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. வினோதினி உங்க ஸ்கோர் 140. அனிதா 5 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு, 145. சங்கீதா நீங்க கொஞ்சம் லீட்ல இருக்கீங்க with 185 பாயிண்ட்ஸ். அண்ட் அபிநயா நீங்க பின்னாடி இருக்கீங்க with 90 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல பாயிண்ட்ஸ் மட்டும் இல்ல, நிறைய கிஃப்ட்ஸ் ஜெயிப்பீங்க. ஏன்னா இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசே. என்னன்னா நீங்க எல்லாரும் பிசினஸ் அனலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இது வந்து பிசினஸ் அனலிஸ்ட் கிடையாது, டைம் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கு. ஏன்னா அந்த பாக்ஸஸ் ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் தான் டைம் கொடுக்க போறேன். இந்த ரவுண்ட்ல எப்படின்னா அந்த பாக்ஸஸ்க்கு மேல இவ்வளவு பெரிய பெரிய பூட்டு இருக்கும் பாருங்க, அந்த பூட்டுக்கான சாவி எல்லாம் இங்க இருக்கு. ஆனா ஒவ்வொரு சாவி எடுத்துட்டு போய் நீங்க பூட்டு ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். சோ வினோதினி, we will start with you. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட், ரெண்டாவது பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 200 பாயிண்ட், அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த்க்கு பாயிண்ட்ஸ் மேல போயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பாக்ஸஸ்ல சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த கிஃப்ட் என்ன இருக்கு, அது எனக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. வாங்க, ரெடியா இருக்கீங்களா? 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கு உங்களுக்கு. and your time starts now.
it is over. So ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க and வாங்க இந்த பாக்ஸ்ல இங்க இருக்கீங்க. இங்க இருக்கு. இந்த பாக்ஸ்ல என்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். ரெடி? Yeah. 1 2 and 3. உங்களுக்கு induction pack. Congratulations. Thank you. நீங்க கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா உங்களை ஆட வைக்க போறேன் நானு. சோ நீங்க ஆடும்போது இத கையில வச்சிட்டு ஆடுறீங்களா இல்ல தலையில வச்சிட்டு ஆடுறீங்களா? இல்ல கீழ வச்சிட்டு ஆடுறேன். அப்ப கொடுங்க நான் பிடிக்கிறேன். வேண்டாங்க நான் பிடிக்கிறேன் நீங்க ஆடுங்க. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி ஏன் இல்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும் நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும் ஊதா ஊதா வினோதினி 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அண்ட் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 240 பாயிண்ட்ஸ். அடுத்தது அனிதா வாங்க. 1 minute தான் டைம் இருக்கு. And they start now. Go. ஓபன் ஆச்சு. And let's see இதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கு. பொன்மணி வழங்கும் உங்களுக்கு வெட் கிரைண்டர். Thank you and congratulations. அனிதா 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. உங்க ஸ்கோர் 245 பாயிண்ட்ஸ். அடுத்தது சங்கீதா வாங்க. ரெடி? ரெடி மேம். And go. Yes, Sanita. ஒரு பாக்ஸ் தான் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. So 100 points confirmed.
ஆனா இந்த பாக்ஸ்ல என்ன ஜெயிச்சிருக்கீங்க? டபுள் கிஃப்ட். உங்களுக்கு பிரஷர் குக்கர் and hand blender. Congratulations. இப்போ இத நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல அக்கா கிட்ட கொடுத்துருவீங்களா? அக்காவோட அம்மாக்கு சேர்த்து அவளே வாங்கிட்டு போயிடுவா. இல்ல 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 அக்காவோட அப்புறம் மேம் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவா. அம்மாக்கு தானா? இல்ல இல்ல மேம் அவள்ட்ட சேர்த்து வாங்கிடுவேன். அவளோட சேர்த்து வாங்கிடுவீங்களா? சரி வாங்க. சங்கீதா double gift but 100 points. So total score 285. Thank you ma'am. அபிநயா ரெடியா இருக்கீங்களா நீங்க ஓடுறதுக்கு? லாங் லெக் சீக்கிரமா ஓடணும். பார்க்கலாம். இதுவும் பார்க்கலாம் சார். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சோ 1 minute the time இருக்கு உங்களுக்கு. ரெடி? ரெடி. கோ. ஓஹோ ஓபன். ஷோ ஒரு பாக்ஸ் ஓபன் ஆச்சு. என்ன பண்ணலாம்? இன்னொரு பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். இல்ல அதோட பெட்டர் ஐடியா தட்டா உங்களுக்கு. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. 100 பாயிண்ட் உங்களுக்கு வந்துச்சு. நான் உங்களுக்கு உள்ள இருக்கிறது gift கொடுத்தா நீங்க எனக்கு வந்து டான்ஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே. அப்போ கொடுத்துருங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? உங்களுக்கு பொன்மணி வழங்கும் பெட் கிரைண்டர். Congratulations. And இப்போ ஆடணும். ரெடி? ரெடி. Thank you. சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா கொஞ்சம் தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் முட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்னு ஓடுறத பாரு அடப்பட்டா மூச்சுதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் கொட்ட பின்னால ஏதோ அனேண்டா ஒன்னு சொல்லாம உசுர தொட்டாய மனசை சிரிக்க வச்ச சீனே மிட்டாய சொல்லால உசுரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால இறந்துனாடா கொஞ்சம் தண்ணி போ அடுத்தொம்புக்குள்ள ஊதிய வச்சு நின்ன குடிச்சு என ஒன்னாடா gift வாங்கிருக்கீங்க. 100 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 190. 190 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல எல்லாரும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டோட்டல் ஸ்கோர் பாத்தீங்க வினோதினி 240 பாயிண்ட், அனிதா 245 பாயிண்ட், சங்கீதா நீங்க லீடிங் வித் 285 பாயிண்ட் அண்ட் அபிநயா நீங்க லீஸ்ட்ல இருக்கீங்க வித் 190 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல எல்லாரும் ஹையஸ்ட்ல இருக்கோம், நான் லீஸ்ட்ல இருக்கேன் அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். என்ன பார்த்திருப்பீங்க இந்த ரவுண்ட்ல பாயிண்ட்ஸ் மாறி மாறி போயிட்டே இருக்கும். இந்த ரவுண்ட் பேர் கண்ணாமூச்சி. ஒரு பிக்சர் ஒரு போது பின்னாடி இருக்கிற போர்ட்ல அந்த பிக்சர் 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் அங்க இருக்கும்.
பிக்சர் போனதுக்கு அப்புறம் அந்த படத்தோட சம்பந்தமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். பஸர் ஆன். இது உங்க டேபிள்ஸ்ல பஸர் பட்டன்ஸ் இருக்கு. கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு பதில் கொடுங்க. சோ இட்ஸ் கண்ணாமூச்சி. ரெடி டு ப்ளே? ரெடி. லாஸ்ட் ரவுண்ட் யார் ஜெயிக்க போறாங்க? யார் ஜெயிச்சாலும் சரி. ரைட். சோ யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும். யாருமே ஜெயிக்கலன்னா நான் ஜெயிக்க போறேன். அது நடக்கவே நடக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம், மறுபடியும் அந்த ஃபீலிங்ல போயிடுவேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ரவுண்ட். கண்ணாமூச்சி. ஃபர்ஸ்ட் பிக்சர் வரப்போது 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும் தான் இருக்கும் போர்ட்ல. and look at it very carefully. First picture. Three, 2, 1. Picture's gone. Ready? Hands on your buzzer. Okay, ma'am. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் எத்தனை ஸ்பூன்ஸ் இருக்கு? நீங்க buzzer press பண்ணிருக்கீங்க அனிதா? 1 spoon. Just 1 spoon. Sure? Sure. Okay. Right answer இருந்தா உங்களுக்கு சங்கீதா நீங்க 50 பாயிண்ட் கொடுக்கணும். ரூல்ஸ் தெரியும். who's the highest score maker அவங்க தான் 50 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் வினருக்கு. So if it's right you'll get it from her. Right or wrong? பாப்போம். Right. கண்ணு பச்சை மிளகா இஞ்சி மரப்பா இழக்க வச்சா சக்கர பண்ணு ஜவ்வு மிட்டாய் ஜிவன்னு தான் சிலுக்க வச்சா 8 சன பசரம்மா எகிரினுக்கும் வயசு. அனிதா, that was the right answer. உங்களுக்கு 50 பாயிண்ட். சங்கீதா நீங்க கொடுக்க போறீங்க. and கொடுத்தாச்சு. அக்காக்கு தானே பரவாயில்ல. So தங்கச்சி அக்காக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 295. Thank you. So for now நீங்க higher score maker ஆயிருக்கீங்க. Ready for the next? Second picture வரப்போகுது and here it is. Three, 2, and 1. Ready? Hands on your buzzers. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் yellow color rings எத்தனை? அனிதா, you have been very quick. ரொம்ப குயிக்கா பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. 1 ring. 1 yellow ring. Yes. Okay. சரியான பதில் இருந்தா +50 again. தவறான பதில் இருந்தா மைனஸ். and இந்த தடவை சரியா இருந்தா வினோதினி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரெடி? Okay. ரைட் ஆர் ராங்? ஒரு yellow ring இருக்கு சொல்லிருக்கீங்க. oops oops yellow எங்க இருக்கு yellow ring? டிஸ்கஸ் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. 50. அது டிஸ்கஸ் வந்து ரிங் நினைச்சிட்டீங்க. ரிங் வந்து 0 இருக்கு. there were no yellow rings. so 50 minus உங்க ஸ்கோர் 245. ready for the third picture? மூணாவது picture வரப்போகுது and look at it. Three, 2, 1. Ready? and உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் உள்ள போர்ட்ல எத்தனை ஓட்டை இருந்தது? ஹோல்ஸ். வினோதினி பஸ் பிரஸ் பண்ணீங்க. சொல்லுங்க. 5 ஓட்டை இருந்தது. ஷூர்? ஷூர். வெரி ஷூர்? 3 and 2. 3 and 2. so 5 ஓட்டை இருந்தது. ரைட் ஆர் ராங்? One, 2, 3, 4, 5. அவ்வளவுதானா? 7. எங்க 7? ஓட்ட எங்க? 5. ரைட் ஆன்சர்.
5 ஓட்டை மட்டும் தான் இருந்தது. நீங்க ஹையர் ஸ்கோர் மேக்கர் இது வரைக்கும் இருக்கீங்க அனிதா. சோ நீங்க 50 பாயிண்ட்ஸ் வினோதினிக்கு தரணும். அண்ட் வினோதினி நீங்க 290. அனிதா நீங்க 195 and அபிநயா நீங்க 190 பக்கத்துலயே இருக்கீங்க. ரெடி ஃபார் த லாஸ்ட் பிக்சர் வரப்போது. யார் ஜெயிக்க போறாங்கன்னு பாப்போம். கடைசி பிக்சர். கடைசி கேள்வி வரப்போது. இந்த கேள்விக்கு பஸர் பிரஸ் பண்ணி யார் ரைட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு ஜெயிக்க போறாங்கன்னா. So let's see who's going to win today. Ready? கடைசி கேள்வி உங்களுது. இந்த படத்தில் நம்பர் 5ல இருக்கும் குழந்தை போட்டிருக்கும் Dress கலர் என்ன? அபிநயா? Blue. You say it's blue. Let's see. Right or wrong? ரக்கமா ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, டக்கமா தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு, ரக்கமா ரக்கு நெஞ்சுக்குள்ள. இப்ப என்னன்னா அவங்க உங்களுக்கு 50 பாயிண்ட் தரணும். 50 பாயிண்ட் அங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்க 240. அவங்க என்ன ஸ்கோர்ல இருக்காங்க? 240. அவங்களும் 240, நீங்களும் 240. சோ இப்போ என்ன ஆகும்? டை பிரேக். ரைட். சோ டை பிரேக்கருக்காக உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு லாஸ்ட் பிக்சர் வரும். அதுக்கு சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும். I can't help it, Baba. You pressed the button and you won it. Obviously அப்படிதானே? ஆபீஸ்லயே ரெண்டு பேரும் பக்கத்து கேபின் தான். பக்கத்துலயே தான் உட்கார்ந்திருப்போம். எப்ப பாரு சண்டை போட்டுட்டு எப்ப பாத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க உங்களுக்கு சண்டை தான். சோ நீங்க ரெண்டு பேரும் டை பிரேக்கர் ரவுண்ட் விளையாட போறீங்க. Anita and Sangeeta, unfortunately, நீங்க ரெண்டு பேரும் out of the game. So it's a tiebreaker between Abhinaya and Vinodini. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. Vinodini and Abhinayakaga கடைசி picture. டை பிரேக்கர் இது. இந்த கேள்விக்கு யார் பஸர் பிரஸ் பண்ணி சரியான பதில் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. அதாவது பஸர் பிரஸ் பண்ணிட்டு ராங் ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அடுத்தவங்க வின் பண்ண போறாங்க. As it is, it's going to be the same. Ready? பிக்சர் நீங்க பார்த்துட்டீங்க. உங்க கேள்வி என்னன்னு, இந்த படத்தில் மஞ்சள் கலர் மீன் மேல இன்னொரு கலர் இருக்கு, அது என்ன? நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க அபிநயா. ப்ளூ. ஓகே, yellow color fish இருந்தது, அது மேல இன்னொரு கலர் இருக்கு and you say that is blue. You can't change. முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. blue or green? Light green. Light green. Okay, so you say light green. Let's see. Yellow மேல இருக்கிறது blue சொன்னீங்க, அப்புறம் மாத்தி light green சொல்லிருக்கீங்க. Right or wrong? Picture. It's blue. தட்டி சுட்டதடா கை விட்டதடா, தட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா, என்னமா நான் மறுபடியும் கேட்டதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? கேள்வி கேக்குறது தாங்க, அதுதான் என்னுடைய வேலையே. நான் கேட்பேன், நீங்க கான்ஃபிடென்ட்டா நோ இட்ஸ் ப்ளூ சொல்லணும்ல. அன்பார்ச்சுனேட்லி அது ராங் ஆன்சர். வினோதினி, இன்னைக்கு நீங்க தான் நம்ம வீட்டு மகாலட்சுமின்னு வினரா இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்.
மகாலட்சுமி நிகழ்ச்சியில வினோதினி நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. கிஃப்ட் ஹேம்பர்ஸ் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. 4 பேரும் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இன்ஃபேக்ட் ஜெயிச்சிருக்கீங்க. பட் வினோதினி உங்களுக்கு இன்னைக்கு ஏன்னா வெயில் காலத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் ரெஃப்ரிஜரேட்டர். நல்லா இருக்கு. டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாம் கொடுக்குறாங்கப்பா. இன்னைக்கு இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்த எபிசோட்ல யார் எவ்வளவு ஜெயிச்சுட்டு போறாங்கன்னு பாப்போம். So I'll see you in the next episode of Namma Veet Mahalakshmi. Till then, good night and take care. Bye bye.